இது வியாழக்கிழமை அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோங்க. காலிஃப்ளவர் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி அதை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டிஃபனுக்கு வந்து மாவாட்டி வச்சுருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு இட்லியும் காலிஃப்ளவர் குழம்பும் தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள். காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் நல்லா பிளான்ச் பாக விட்டுடலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் தக்காளி குழம்புக்கு மசாலா ஆட்டி வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மல்லி, சீரகம், சோம்பு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிட்டு மசாலா பொடி ஆட் பண்ணி வேண்டியதாங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு தேங்காயை ஆட் பண்ணி நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதாங்க. யூஸ்வலாக தாளிப்பு கொடுக்குற மாதிரி தாங்க. குக்கர்லேயே இன்றைக்கி நான் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி ஒரு பரட்டி அரைச்ச மசாலாவும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு 2 விசில் எடுத்தால் சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு ரெடிங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோங்க. இன்றைக்கி சித்திரை பௌர்ணமி அப்படிங்கிறனால கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. தேங்காய் பழம், பத்தி, சூடம், எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போனோம். இது யூஸ்வலாக போகிற கோயில் தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சித்திரை பௌர்ணமி அப்படிங்கிறனால சிறப்பு பூஜையெல்லாம் இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே அன்னதானமே கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.